ஹாய், வெல்கம் டு துபாய் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான கெஸ்ட் ஒருத்தங்களை மீட் பண்ணலாம். அவங்க பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சோஷியல் சர்வீஸை தான் என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அது போக நிறைய ப்ரொஃபஷ்னல் அவங்களுக்கு எஜுகேஷன்லேயும் சரி, எஜுகேஷன்லாம் சொல்லப்போனால் அவங்க டாப் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நிறைய வரிசையாக அப்படி இப்படி லைனாக அது இது நிறைய ப்ரொஃபஷனல் அதுன்னு சொல்கிறத விட மெயினாக நல்ல ஒரு ஹியூமன் பீயிங் அவங்கள உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் பார்ப்பீங்க, நிறைய பேர் அவங்க இன்டர்வியூவும் கேளுங்க, அவங்கள கண்டிப்பாக சந்தோஷப்படுவீங்க, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வெல்கம் மேடம், வாங்க வாங்க வாங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. துபாய் தமிழ்ச்சி சேனலுக்கு எங்களுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். கண்டிப்பாக. இவங்க தான் ஸ்ரீவித்யா மேடம். நான் இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருந்தேன்ல, அந்த மேடம் தான் இவங்கள பற்றி ஒரு சின்ன இன்டர்வியூ நம்ம பார்க்கலாம். ஹாய், வெல்கம் டு துபாய் தமிழச்சி. இன்றைக்கி நம்ம ஸ்ரீவித்யா மேடம் பற்றி நிறைய பேருக்கு இங்கே துபாயில் தெரிஞ்சிருக்கும். அவங்க நிறைய லேடிஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் சொல்லலாம். நிறைய அவங்க ப்ரொஃபஷனலை பற்றி நான் சொல்கிறத விட அவங்களே சொல்லலாம். ஏன்னா ஒரு லிஸ்ட்டு பெருசாகிட்டே போதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அவ்வளோ லிஸ்ட்டு அவ்வளோ இது இருக்குது. அவங்க அதாவது மெயினாக பார்த்தீங்கன்னா பெண்கள் முன்னேற்றத்துக்கு அவங்க முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களை பற்றி நான் இன்ட்ரோ கொடுக்குறத விட நீங்களே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய க்ளீனாக புரியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களை பற்றி சில வார்த்தைகள். Thank you so much. First of all, my sincere thanks to Dubai Tamilchi for giving me this opportunity. Thank you. And as you rightly said, கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை. ஸோ எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும், அதுதான் மெயின் திங். So on that note, like if you actually see, I started my career as an educationist. School teacher தான் நான் கேரியர் ஆரம்பிச்சேன். ஓகே. ஸோ அதுலேருந்து கிளாஸ் ரூம் டீச்சர்லேருந்து இன்னைக்கு ஒரு எஜுகேஷனிஸ்ட்னு ஒரு ஒரு ஸ்தானத்துக்கு வந்திருக்கேன். ஸோ பீயிங் எஜுகேஷனிஸ்ட் ஐ அம் ஆண்டர்ப்ரனர் ஆல்சோ இன் த சேம் ஃபீல்ட் ஆஃப் எஜுகேஷன். ஸோ அதோட ஒரு ரிலேட்டிவ் ஃபீல்ட்ஸாக குவாலிட்டி அஷூரன்ஸ் ஒன்று இருக்கு இங்கே, எஸ்பெஷலி இன் திஸ் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ ஐ எம் அ குவாலிட்டி அஷூரன்ஸ் எக்ஸ்பர்ட் ஆஸ் வெல். ஸோ பேசிக்கலி அது பண்ணுறச்சே லைக் different fields நீங்க சொல்லணுன்றதுனால நான் different fields சொல்றேன். So when it comes as a quality assurance expert, like you end up becoming a governance advisor as well. So working as a governance advisor for some of the remote institutions over here and contributing to அதோட நிற்காம ஒரு எக்ஸ்பர்ட்டா ஒரு டேட்டா அனாலிட்டிக்கல் பண்றோம்னா, அதை அட்வைஸ் பண்றோம்னா, அதோட ஒரு ரெமிடியல்ஸும் நம்ம சஜஸ்ட் பண்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம், இல்லை அந்த மாதிரி ஆயிடும் நம்ம சிச்சுவேஷன் ஆயிடும். ஸோ வென் யூ ஒர்க் ஆன் தி ரெமிடியஸ் ஆஸ்பெக்ட் ஆஃப் இட், ஸோ யூ பிகம் அ கோச். ஸோ அதுதான் எஜுகேஷனிஸ்ட், ஆண்டர்ப்ரனர், குவாலிட்டி அஷூரன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் கவர்னன்ஸ் அட்வைசர் அண்ட் ஆல்சோ as a coach. So when it comes to coaching, it's not only business coaching, I do life coaching as well. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு இதுவா இது எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, my association with UN as a voluntary member. So I work with all government organizations, non-government organizations over here, NHS, President, PG, so இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ்ல கண்டினியூஸாக டெலிவர் பண்ணிட்டு அது தொட்டு லைக் இட் இஸ் கோயிங், இட் கீப்ஸ் எக்ஸ்பேண்டிங். ஸோ டிஎம் சொல்லலாம், துபாய் முனிசிபாலிட்டி சொல்லலாம், அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ லோக்கல் அத்தாரிட்டி, KHDA அண்ட் ADEC அண்ட் SPR, ஸோ ஆல் தீஸ் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸில் க்ளோஸாக ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்கு. ஸோ அது கொண்டு லைக் திஸ் இஸ் ஹவு ஐ வுட் எக்ஸாக்ட்லி மை கரியர் ஆஸ்பெக்ட்ஸ். ஓகே, கேட்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே கோர்வையாக ஒரு போல கொண்டு ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய ப்ரொஃபஷனல், அதனால தான் நீங்களே இன்ட்ரோ கொடுங்கன்னு முறை சொல்லியிருந்தேன் மேடம். ரொம்ப தேங்க்யூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது உங்கள் மூலமாக நிறைய லேடிஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ் நடந்திருக்காங்க அப்படிங்கிறது நானும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். கேள்விப்பட்டது மட்டும் இல்லாமல் நிறைய நானே பார்த்துருக்குறேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதுக்கு என்னோட மனமார்ந்த பாராட்டுக்கள் ஃபஸ்ட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 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 லெவலுக்கு வர்றதுக்கு நீங்கள் எந்த மாதிரி காரணங்கள் அப்படிங்கிறதுனா எதை மாதிரி சொல்லுவீங்க மேடம்? ஆக்சுவலாக இது காரணம்னு ஒரு அப்படி சொல்ல முடியாது. We actually, என்னோட saying, personally, that's my quote which I define myself with. That is, celebrate every single moment of your life so as to evolve as self, community and terrain. அதாவது அதோட அர்த்தம் என்னன்னா,
வாழ்க்கையில எந்த ஒரு நிமிஷமா இருந்தாலும் அந்த ஒரு நிமிஷத்தை யூ செலிப்ரேட் இட். இப்போ நம்ம 2 பேரும் இப்போ இன்டர்வியூ பண்றோம். வி நீட் டு செலிப்ரேட் திஸ் மூமெண்ட். செலிப்ரேட் இன் த சென்ஸ் அது ஒரு செலிப்ரேட்ன்றச்சே உங்களோட இன்வால்மெண்ட் இருக்கும், என்னோட இன்வால்மெண்ட் இருக்கும். அது ஒரு நாமக்கே வாஸ்தே சும்மா ஒரு பண்ணணுன்ற ஒரு காரணத்துக்கோசரம் பண்ணாம லைக் மொத்த மோட்டிவேஷனோட இன்வால்மெண்ட்டோட கமிட்மெண்ட்டோட பண்றச்சே அதுக்கு உண்டான ரிசல்ட்டும் மோஸ்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் வரும். அதோட ரிசல்ட் அவுட்கமும் பாசிட்டிவா இருக்கும். ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So whatever opportunity which we get in life, we should know how to cherish it, how to celebrate it. And celebration varche adula ஒரு stages உண்டு. When you celebrate it along with yourself, first நம்ம self celebration is very very important. அது ஏன் அப்பதான் நம்ம டோட்டல் இன்வால்மெண்டோட இருப்போம். அப்புறம் நம்மளோட ஒரு நம்ம தனிமதம் போகாது. ஸோ நம்ம கூட ஒர்க் பண்றவங்களோட அதை செலிப்ரேட் பண்ண கத்துக்கணும். அப்படி ஒர்க் பண்றச்சே we will collaborate with people. So when you create a situation, when you create an opportunity for yourself, you learn to celebrate it. And as you celebrate it, you collaborate it. So the collaboration வரும்போது normally we tend to work with people. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நார்மலா எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் என்னன்னா தடங்கல்கள் வரும், ஃபெயிலியர்ஸ் வரும், ஹர்டில்ஸ் வரும். அதை கண்டு பிரமிச்சு போகாம தடைப்பட்டு நிக்காம யூ ஷுட் ஆல்வேஸ் கல்டிவேட் அன் ஆக்டிவ் குவாலிட்டி ஆஃப் ரெசிலன்ஸ் இன் யூ. ரெசிலன்ஸ்னா விடாமுயற்சி. ஒரே சிம்பிளா சொல்லணும்னா விடாமுயற்சி. என்ன நடந்தாலும் இது நடக்கிறது, இதெல்லாம் நன்மைக்கு. திஸ் டூ ஷால் பாஸ் அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கு. அதாவது எந்த ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனா இருந்தாலும் அது கிளியர் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். as we all know, we have all come across those kind of situations in life. ஸோ அந்த ஒரு ஹாப்பனிங்ஸை நல்ல ஒரு ஸ்பிரிட்ல எடுத்துட்டு மேல மூவ் ஆயிட்டு போயிட்டே இருக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ செலிப்ரேட் every single moment of your life so as to evolve as self community entity. இப்போ நம்ம வந்து இப்போ அது மாதிரி பண்றச்சே நார்மலா சக்சஸ் இஸ் ஒன், ஃபெயிலியர் இஸ் ஒன். எல்லா எஃபோர்ட்டுமே வந்து ஃப்ரூட்ஃபுல் ஆயிட்டு வராது. நார்மலி சக்சஸும் வரும், ஃபெயிலியரும் வரும். பட் அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா சக்சஸ் இஸ் ஆல்வேஸ் ஷார்ட் லிவ்ட். To be very frank, ஆனா we celebrate success, we celebrate only success, but it is always short lived. ஏன்னா அதோட ஒரு டைம் டியூரேஷனே ரொம்ப கம்மி. அந்த ஒரு மொமெண்ட்ல போய் ஸ்டேஜ்ல போய் அவார்டு வாங்குறதோ மொமெண்டோ வாங்குறதோட செலிப்ரேஷன் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா வந்து லைக் இட் பிகம்ஸ் அ ஹிஸ்டரி, இட் பிகம்ஸ் அ பாஸ்ட். ஸோ அப்போ ஃபெயிலியர்ன்றது நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும், எப்பயுமே அதை பற்றி நினைச்சுட்டே இருப்போம். ஸோ தட் இஸ் வாட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வென் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் சம்திங், அவர் கோல் ஷுட் பி வாட் நெக்ஸ்ட். அந்த சக்சஸ் பாத்வேல போகும்போதே வந்து வாட் நெக்ஸ்ட்ன்ற ஒரு போர்வையை கொண்டு வந்து நம்ம ஒரு ரோட் மேப் போட்டு வச்சுருந்தோம். ஸோ வென் யூ நோ தட் சக்சஸ் இஸ் ஷார்ட் லிவ்ட், when it is a life experience, everything is a life experience. Even success is a life experience. Failure is also a life experience. So அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸை how to move forward, அதை மேலே கொண்டு போயிட்டு நம்ம மூவ் ஆகிட்டு போயிட்டே இருந்தோம்னா லைஃப்ல we'll be able to achieve. சக்சஸையும் ஃபெயிலியரையும் ஈக்குவலா நம்ம கொண்டு போகணும். That's very very important. Everything is a learning experience in life. So அதை ஒரே செலிப்ரேட் பண்ணிட்டு அங்கேயே நிற்காம, and moreover when it comes to success, the challenges become more, your expectations become more. மேல ரீச் ஆகிறது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கு ஒன்று அடுத்து நம்ம பண்ண போகிறது அதுக்கு அட்லீஸ்ட் அதே லெவலாக இருக்கணும், இல்லை அதுக்கு மேலேயான இருக்கணும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அப்படி இருக்கிறச்சு வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கு உண்டான ரோட் மேப்பை நம்ம போட்டு கிளியராக அந்த சில்க் ரோட்டை ரெடி பண்ணி வச்சுட்டாதான் then you will have a very clear vision to move forward. So this is what கொண்டு போகணும் கண்டிப்பா. ஸோ அதை எதுக்கு சொல்ல வரேன்னா டு இவால்வ் அஸ் செல்ஃப். இந்த ஒரு ஜேர்னியில, இந்த ஒரு சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் டீல் பண்ற ஜேர்னியில யூ வில் இவால்வ் அஸ் செல்ஃப். உங்கள்கிட்ட ஒரு சேஞ்சஸ் ஏற்படும், மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் ஃபர்ஸ்ட். அதாவது இதனால நம்ம என்ன கத்துண்டோம், இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால வாட் டிட் வி லேர்ன் ஃப்ரம் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை வந்து நம்மளுக்குள்ள கொண்டு வந்து such that we take it forward to the community and then to the public. அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். எதையுமே ஒரு கம்யூனிட்டியில ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றச்சு அந்த சேஞ்ச் நம்மளுக்குள்ள ஃபர்ஸ்ட் வந்தாலும் கண்டிப்பா. ஸோ அதுதான் தட் இஸ் அ கீ திங் ஃபார் லைஃப். எனிதிங் தட் யூ வாண்ட் டு சேஞ்ச் இன் த சொசைட்டி, த சேஞ்ச் ஷுட் பிகின் இன் யூ. அப்பதான் அதை வந்து மேலே கொண்டு போக முடியும். கண்டிப்பா யூ பிகம் த ரோல் மாடல், யூ பிகம் த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட், அண்ட் தென் யூ வில் பி ஏபிள் டு சே தட் ஐ டிட் இட். ஸோ யூ வில் பி ஏபிள் டு டூ இட்.
ஸோ அந்த மாதிரி கொண்டு போச்சே தான் அது ஒரு நம்ம ஒரு மற்றவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இவங்க பண்ணியிருக்காங்க, இவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க, இவங்களால பண்ண முடியுதுன்னா ஏன் நம்மளால பண்ண முடியல அப்படின்ற ஒரு கேள்வி அவங்களுக்கும் வரும். அவங்க பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட் ஆவாங்க, உந்துதல் வரும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் இஸ் இட். ஸோ that phase of mind really keeps me going. That is, celebrate every single moment of your life so as to evolve as self, community, and career. கரெக்டாக சொன்னீங்கம்மா, ரொம்ப தெளிவாக இருந்தது விளக்கங்கள். அடுத்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ துபாயில் வந்து நிறைய யங்கர் ஜென்ரேஷன் வந்து அவங்களுக்காக வந்து நிறைய நீங்கள் ரோல் மாடலாகவும் இருந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது நீங்கள் ரோல் மாடலாக யாரை நினச்சிருந்தீங்க? யாரை பார்த்து நீங்கள் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்க? மாடல்னு எடுத்தா எங்க அம்மா தான். ஓகே. அது வந்து இப்போலேருந்து கிடையாது, சின்ன வயசுலேருந்து நான் பார்த்து முழுக்க முழுக்க கத்துண்டது. அதாவது என்ன பண்ணணும், லைஃப்ல என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும், ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எல்லாத்தையுமே சின்ன சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி, அது ஒரு ஐ வுட் சே மை மதர். எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்கள தான் பார்த்து நிறைய விஷயங்கள் நான் கற்றுருக்கேன். ஒரு ஒரு சில விஷயங்கள்ல பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். எல்லாமே வந்து ரொம்ப ஸ்வீட் ஹனி கோட்டடா இருக்காது. அப்படி ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அவங்க சொல்ல சொல்ல அவங்க சின்ன எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது இப்போ டெஃபினெட்லி நாங்க வந்து ஸ்கூல் படிச்சிருந்தோம் இந்தியாவில். இப்போ கூட இருக்கு ஸ்கூல்ஸ், எல்லாம் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த 3 ஸ்கூல் இருந்தாலும் அவ்வளோ சர்வன்ஸ் எல்லாம் இருப்பாங்க. She was very particular in doing the household first. உண்மையிலேயே நீ பாரு, ஃபுல்லா வீடு கிளீன் பண்ணி பெருக்கி இருக்கிறதுலேருந்து மார்னிங் எழுந்து காத்தாலேருந்து லைக் காத்தால வெடிக்காத்தால எழுந்துக்கிறது போகிறது. இப்போ my grandfather was educational and we were living in a very big joint family. அப்போ இருக்கிறச்சே எங்க தாத்தா வந்து மார்னிங்லேருந்து அவங்க ஸ்லோகம் சொல்லுவாங்க. அப்போ ஒரு பழைய காலத்து வீடு மாதிரி ஒரு மித்தம் மாதிரி இருக்கும். அந்த மித்தத்துல வந்து அவங்க குளிச்சுட்டு சுப்பிரபாதம் சொல்லிட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு அப்படின்னு ஒரு கணக்கு எல்லாரும் விட கடை 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 தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிபிக்கல் பிராமின் கல்ச்சர்ல வளர்க்கப்பட்டதுனால ஒரு டிசிப்ளின்றது வந்து ஒரு லைஃப்ல ஒரு அடிஷனல் ஃபேக்டராகவே வரல, அது கூடயே வந்துருக்கு அப்படியே. ஸோ இப்பயும் அந்த மாதிரியே பழக்கம் ஆயிடுச்சு. நீங்க வந்து கடற்கரை நம்ம வேலையை பண்ணணும், நம்ம வேலையை நம்ம பண்ணிக்கணும், நம்மளுக்கு கூட இருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், நம்ம வீட்டு வேலையை பண்ணிட்டு போறோம் அப்படின்னு. என்னதான் வேலை இருந்தாலுமே whatever the work which we have outside home, வீட்டு வேலை முடிச்சுட்டு தான் அதுக்கு ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கும். இப்போ ஆஃபீஸ் ரிப்போர்ட்டிங் டைம் ஒரு கட் ஆஃப் டைம் இருக்கும். அந்த டயத்துக்கு போகணும்னா இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அந்த வேலை அப்படின்ற மாதிரி ஒரு டிசிப்ளின் லைஃப்ல ஒரு டிசிப்ளின் வந்து மெயினா எங்க அம்மா கிட்ட தான் நடக்குது. எஸ் சார். ரெண்டாவது, she was a cancer patient. She suffered with cancer for nearly 10 years. She didn't give up. She never gave up. 10 years she had a very terrible fight. But அது வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா எடுத்துட்டு what may life should go on அப்படின்ற மாதிரி she just moved on with such a brave friend. கண்டிப்பா. ஏன்னா இப்ப சின்ன ஒரு சாதாரண ஒரு நோய் வந்தா கூட பெரிய இது மாதிரி எல்லாம் நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாம அவங்கள்ட்ட இருந்து மெயினா நான் நிறைய கத்துட்டு இருக்கேன். ஸோ மற்றபடி ஜென்ரலா இப்போ கம்யூனிட்டியில பார்த்தோம்னா யாரெல்லாம் சொல்லலாம், எனக்கு இந்திரா காந்தி ரொம்ப பிடிக்கும். ஃபார் வாட் எவர் ரீசன் இட் இஸ், ஐ எம் ஸோ அசோசியேட்டட் வித் ஹர். எஸ்பெஷலி எங்க போனாலுமே இந்திரா காந்தின்னு மனசுல தொட்டு நம்ம பாக்கறச்சே நம்ம கண்ணு முன்னாடி வருது. ஷீ இந்த இந்தியன் அவுட்ஃபிட் ஆஃப் சாரி ரொம்ப அழகா வெரி டிக்னிஃபைடா அது வந்து இது பண்ணுச்சு. அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே விஷயத்துல. when it comes to the professional front, அதே போல MS சுப்புலட்சுமி அம்மா இஸ் மை பிக் ரோல் மாடல். அதாவது அவங்க கிளாசிக்கல் சிங்கரா இருந்தாலுமே சரி, அந்த ஹிந்து கல்ச்சர்ன்றது வந்து கொஞ்சம் கூட விட்டு கொடுக்காம she was the first woman to just sing in UNESCO. அங்கே போய் பாடும்போது கூட அதே அவங்க ஹஸ்பண்டோட போய் தான் அங்கே பாடினாங்க. அதே போல அதே ஹிந்து விமன், இந்தியன் ஹிந்து விமன், அதே ஹிந்து கல்ச்சர் அதை ரெப்ரசென்ட் பண்ணி எல்லாரையும் நம்ம எஸ்பெஷலி விமன் கம்யூனிட்டியை க்ளோரிஃபை பண்ணவங்க அவங்க. அதுக்கும் முன்னாடி எடுத்தோம்னா சரோஜினி
அவங்களும் she was the first woman to speak at UNESCO. அவங்களும் அதே மாதிரி தான். ஸோ she was the first Indian woman to speak at UNESCO. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். The list goes endless ஓகே actually. ஓகே ஓகே மேம். எம்பவர்மெண்ட் என்றாலே அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்கள் ஞாபகம் வருது. மெயினாக எஸ்பெஷலி இந்த துபாய் பீப்புள் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது. அந்த மாதிரி நீங்கள் இந்த லெவலுக்கு வர்றதுக்கு வந்து எந்தெந்தெல்லாம் எவ்வளோ அடையாளமாக எது சொல்லலாம், எந்தெந்த மாதிரி கஷ்டப்பட்டீங்க? கஷ்டம்னு இல்லை, இட்ஸ் ம். வெரி குட் கொஸ்டின் ஆக்சுவலாக. ஆ ஒரு விமன் எம்பவர்மெண்ட்ன்றது நான் அதிகமாக பிலீவ் பண்ணுறவே கிடையாது. ம் உண்மையாக சொல்கிறேன், அதுவே அந்த ஃப்ரேஸே வந்து என்னை பொறுத்தவரை தப்பு. ம் ஏன்னா நீங்க at any point of time of life, if you see, every day ஒரு டெய்லி ஆக்டிவிட்டி எடுத்துட்டோம்னா, ம் மார்னிங் நீங்க உங்க காஃபி யார் போடுறாங்க? நீங்க போடுறீங்க. ஆமாம் ஆமாம் உங்க ஹஸ்பண்ட் காஃபி யார் போடுறீங்க? அதான் நீங்க தான் போடுறீங்க. ஆமாம் அப்ப யார் எம்பவர்? ஆமாம் நீங்க தான். பாசிட்டிவ் ஆமாம் ஆமாம் கரெக்டு தான். வீட்ல யார் சமைக்கிறீங்க? நீங்க தான் சமைக்கிறீங்க. ஆமாம் ஸோ எல்லா வீட்லயுமே நடக்கிறது அதுதான். அதான் ஸோ அப்படி இருக்கிறச்சே வந்து இந்த விமன் எம்பவர்மெண்ட்ன்ற ஃபேஸ் வந்து எனக்கு ஐ டோன்ட் பிலீவ் இன் தட். பட் சொல்லலாம், ஒரு லைஃப்பை வந்து ஒன்று நீயே வந்து யூ ஹாவ் டு பிலீவ் இன் யுவர் செல்ஃப். செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் அ கீ திங் ஃபார் அச்சீவிங் எனி திங் இன் லைஃப். நம்மளால பண்ண முடியுன்றத வந்து எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆனால் பிகாஸ் யூ ஆர் ஸோ வெரி ஸ்பெஷல், யூனோ. And like the universe has given so much of vibes and values and in you, such that you cannot just compromise for anything and everything. Rest all other things are external. உங்களுக்குள்ள இருக்க அந்த ஒரு சோல் வந்து such a divine soul. அதுதான் உண்மை. உண்மையான மற்றது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் தான். மற்ற எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் அதை அஃபெக்ட் பண்ண விடக்கூடாது. தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் எம்பவர்மெண்ட். உண்மையான எம்பவர்மெண்ட்னா அதுதான் எம்பவர்மெண்ட். It is not women empowerment or male empowerment. I don't believe in that concept basically. எதுக்கு சொல்ல வரேன்னா, லைக் I started my career as a teacher, as a classroom teacher basically. நாங்கள் ஸ்கூல் வச்சுருந்தோன்றதுனால நான் ஸ்கூல் படிக்கும் போதே, லைக் when I was in the age of 8th 9th standard, I started taking class tuitions. ஓகே எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு நான் டியூஷன் எடுப்பேன் வீட்டில். இதெல்லாம் எங்கள் அம்மாவோட ஒரு டெய்லி அங்கே யாரும் வந்தாலும் டியூஷன் எடுக்கணும்னு சொல்லி தரணும்னு சொல்லிட்டு we were doing it for free only. But at one point of time, பெரிய கிளாஸ்லாம் வந்தோடனே, லைக் 11th 12th அந்த மாதிரிலாம் வந்தோடனே, then I used to make pocket money out of it actually. ஸோ அப்படி ஒரு ஆரம்பிச்சது தான் அந்த கேரியர். ஸோ ஒரு 10th 11th வந்தோடனே அதுவும் அதே மாதிரி டியூஷன் இது கண்டினியூ ஆச்சு. பை த டைம் ஐ ஃபினிஷ் மை செக்ரட்டரி கோர்ஸ் ஆல்சோ. ஸோ அதுவும் முடிச்சிருக்கேன். ஸோ அது முடிச்சதுலேருந்து லைக் காலேஜ் போகும்போது டெய்லி மார்னிங் ஸ்கூல் போயிட்டு ஐ யூஸ் டு டேக் கேர் ஆஃப் த ஸ்கூல். 3 ஸ்கூல்லையும் பார்த்துட்டு ஒரு இதுக்கு வந்தது. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தான் காலேஜ் போவேன். காலேஜ் போயிட்டு தென் ஐ வாஸ் கம்ப்ளீட்டிங் மை செக்ரட்டரிஷிப் கோர்ஸ். அதையும் கோர்ஸ் முடிச்சுட்டு, ஸோ பை த டைம் லைக் ஐ ஃபினிஷ் மை காலேஜ், I had an experience in teaching and in the field of education as well as I was a seasoned secretary, personal secretary. I was working actually in Chennai as a personal secretary to renowned persons over there. ஓகே Trinity Hospital டாக்டர் ஆர்எஸ் ஆர்னா ஒரு செக்ரட்டரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதே போல் டாக்டர் கிருஷ்ணான்னு ஒரு ஜெனரல் காஸ்மெட்டாலஜி டாக்டர், மயிலாப்பூரில் எல்லாருக்குமே தெரிஞ்சவங்க. ஸோ அவங்க கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். பேசிக்கலி ஐ கம்ப்ளீட்டட் மை ஸ்கூல் இன் த SRM. ஓகே ஸோ இது வித் ஆல் திஸ் பேக்ரவுண்ட் எதுக்கு சொல்ல வரேன்னா, தட்ஸ் ஹவ் ஐ ஸ்டார்டட் மை கேரியர். ஒரு ஸ்கூல் கிளாஸ் ரூம் டீச்சராக தான் நான் கேரியர் ஸ்டார்ட் பண்ணேன். பை த டைம் ஐ காட் மேரிட் ஐ மூவ் டு டெல்லி. டெல்லியில் சென்ட் கொலம்பஸ்னு ஒரு ஸ்கூலில் வந்து ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் அ டீச்சர். ஐ வாஸ் ஒர்க்கிங் தேர். பை த டைம் ஐ கம்ப்ளீட்டட் மை 10 years tenure, I was more kind of an activity coordinator. அப்போ தான் எனக்கு இங்கே ஜெம்ஸில் இன்வைட் பண்ணுறது. ஸோ ஐ ஜாயின் ஜெம்ஸ் basically. That's the time that we moved to Dubai, nearly about 20 years before, as a family. My husband was here and so he called me, so we just moved to Dubai. So இங்கே ஜெம்ஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறச்சவும், then I started my career as a classroom teacher and activity coordinator. So from there it started. Then partly rolled up and then
from ordinary classroom teacher, I became activity coordinator, school coordinator, and regional school joined பண்ணாங்க வந்து inclusion departmentல I got exposed to the inclusion department. I was working with the inclusion department. Then with JSS, like JSSல அந்த சமயத்துல வந்து there were only 60 students actually. ஸோ அதுலேருந்து ஒரு ப்ரைமரி ஸ்கூல் கோஆர்டினேட்டர் ஆரம்பிச்சேன், சூப்பர்வைசர் ஆகி. ஸோ தட்ஸ் ஹவ் இட் இஸ். அண்ட் தென் லைக் when it comes to KHDA and reporting reports, I was into the team of KHDA for preparing reports and other things. So that's how my education career totally evolved. And அது ஒரு ஸ்ட்ரக்சராகி வந்ததுக்கு காரணம் இதுதான், இந்த ப்ராசஸ் தான். And moreover, like I was into different, அப்பயே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஜவீல் இன்ஸ்டியூட்டில் கூட கொஞ்சம் நாள் நான் I was as a project manager on certain projects. ஸோ இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபைடாக கொண்டு போனதுனால தான் லைஃப்பில். தென் நீங்கள் கேட்குறீங்களே எப்படி இந்த ரோல்ஸ் இத்தனையும் வர முடிஞ்சதுன்னு சொல்லுங்க. ஸோ I was parallelly working on different roles in a most kind of a diversified roles, such that I was able to create my own career for myself. From an ordinary teacher to the educationist. Or, so when you started working with different schools, what happens? You tend to guide them, or especially when it comes to the inspection point of it, how to take them further in SPP plan, qualitative analysis plan, governance compliance plan. So then then you tend to deliver your goods. It's all situation basically. It's not that I went and asked for it. Every single opportunity that comes, you need to take it. And opportunity doesn't come to you as an opportunity. It comes to you as a challenge. So every single challenge is definitely an opportunity. அதை எடுத்துட்டு பண்றச்சே லைக் யூ வில் டென் டு லேர்ன் மோர். இதை எப்படி ரிசால்வ் பண்ணலான்ற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன் தான் நீங்கள் அதை வெஞ்சர் ஆவீங்க. பட் அப்படி வெஞ்சர் ஆகும்போது யூ டென் டு லேர்ன், யூ டென் டு எக்ஸ்ப்ளோர், you tend to equip yourself to solve that situation, thereby you become a good expert at it. So அது பண்ண it adds on to your experience. So இந்த மாதிரி பண்றச்சே this is how the life comes. நான் ஈவன் women entrepreneursனு நீங்க கேட்கறதுனால நான் சொல்றேன். லைக் பேசிக்கலா அவங்களுக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, ஒவ்வொரு வேலையில இருக்கும்போதும், ஒவ்வொரு எவ்ரி டே வில் பிகம் அ சேலஞ்ச். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிரைவிங் போகிறோம், ஒரு கார் பேக்ரவுண்ட் ஆகுது, தட்ஸ் அ சேலஞ்ச். அண்ட் இட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ டு லேர்ன் சம்திங் நியூ. ஒரு சிம்பிள் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்லிட்டு ரிலேட் பண்ணுறேன், லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். இதே மாதிரி ஒர்க் சுச்சுவேஷன்லையும் சேலஞ்சஸ் வரும். அந்த சேலஞ்சஸ் வந்து எஸ் ஐ வில் ரிசால்வ் இட், ஐ வில் டூ தட் அப்படின்னு எடுத்துக்கிறச்சே தான் வந்து யூ பிகம் அ மோர் கான்ஃபிடென்ட் பர்சன் டு ஹேண்டில் இட். அண்ட் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் கிடையாது. That's an opportunity for you to learn more, to explore more, to gain knowledge. So அது ஒரு அழகா நம்ம இந்து கிதாஜியில் சொல்லியிருக்கு. அசத்தோமா சத்கமே, தமசோமா ஜோதிர்கமே, மிருத்யோமா அமிர்தம் கமே, ஓம் சாந்த சாந்த சாந்தி. எதுவுமே எந்த சுச்சுவேஷனுமே will lead us from darkness to light. And darkness to light சொல்றது வந்து actual darkness to light கிடையாது. It's like unknown to known, knowledge acquiring, basically knowledge acquiring. அசத்தோமா சத்கமேன்னா மிருத்யோமா அமிர்தம் கமே, அதாவது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லிபரேஷன். நம்ம லிமிட்டேஷன்லேருந்து நம்மளை நாமே லிபரேட் பண்ணிக்கிறது. லிமிட்டேஷன் வரைச்சே நம்மளுக்கு உண்டான ஒரு ஃபியர் இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் சுச்சுவேஷன் வரும்போது we undergo certain kind of a fear, ஒரு டவுட் இருக்கும். நம்மளால செய்ய முடியுமான்னு ஒரு டவுட் வரும். இது நம்மளுக்கு சாத்தியமான ஒரு மிஸ்ஃபெய்ட் இருக்கும். நம்ம மேலேயே ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வரும். இது எல்லாத்தையும் தகர்த்து எடுத்துட்டு we need to liberate ourselves with freedom of thought, freedom of action, freedom of என்ன சொல்றது, மெயினாக freedom of thought and action. இதை கொண்டு we need to liberate ourselves, come out of all those fears such that and move ahead. ஸோ அப்படி ஒர்க் பண்ணுறச்சு தென் மிருத்யோமா அமிர்தம் கம்மி. அப்போ தான் வந்து வில் பி ஏபிள் டு அச்சீவ் எக்ஸாக்ட்லி. இட்ஸ் நாட் ஃப்ரம் டெத் டு இம்மார்டாலிட்டி. தட் இஸ் நம்மளுக்கு தெரிஞ்ச பிறகு நமக்கு பயங்கள், டவுட்ஸ், நம்மளுக்கு இருக்க சந்தேகங்கள் நம்மளை விட்டு போன பிறகு நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்.
நம்ம போற பாதையில நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுல நம்ம கொண்டு போயிட்டு நம்ம we will attain peace. That peace is definitely not for the outside community. It is for inner self first. நமக்கு ஒரு மனசாந்தி இருக்கு. அந்த சாந்தியை கொண்டு நம்ம வேலை முடிக்கிறச்சே we will attain peace in whatever that we are doing. We'll be able to deliver our goods in a much more creative and more professional and also more achievable manner. ஸோ அதுதான் சொல்லு. ஸோ இப்போ வர எல்லா கேர்ள்ஸுமே இதுதான் ஒரு சிம்பிள் திங். எவ்ரி சிங்கிள் ஆப்பர்ச்சுனிட்டி தட் கம்ஸ் டு யூ, எவ்ரி சிங்கிள் சேலஞ்ச் தட் கம்ஸ் டு யூ, ஜஸ்ட் டேக் தி சேலஞ்ச், மூவ் அஹெட், யூ வில் பி ஏபிள் டு டூ இட். அண்ட் இஃப் யூ cannot do it, nobody else can do it. கண்டிப்பாக கண்டிப்பாக. விமன் எம்பவர்மெண்ட் நான் கொஸ்டின் கேட்டதுக்கு நீங்கள் நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த விளக்கம் இது மட்டும் கிடையாது, மெயினாக சேலஞ்சை பற்றி கொடுத்தது வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது, ரொம்ப எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. அந்த இதுக்கான பதில் வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, ப்ரொஃபஷனலும் சரி நம்ம ஃபேமிலி லைஃப்பையும் எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறீங்க? உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு, எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? அது உண்மையாக சொல்லணும்னா ஆக்சுவலி ஹோம் இஸ் மை ப்ரையாரிட்டி. ஓகே, உண்மையாக சொல்கிறேன். அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா, self is very important. For me, exactly what you are, if you are doing something, your self-respect, self-discipline, self-knowledge acquisition, anything that starts from you, இது ஒழுங்காக இருந்தால் தான் you will be able to contribute to the community. ஸோ அப்படி இருக்கிறச்சே ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு வரைச்சு ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். Airportல when you fly in aircraft, they say that first take care of your safety and then you can take care of your neighbor. இதுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட், அது கீ திங். ஸோ எதுவாக இருந்தாலும் முதல்ல நம்மளுக்கு உண்டானது நம்ம முதல்ல பார்த்துக்கணும். அப்படி இருக்கிறச்சே ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு உண்டான வேலையை முடிச்சுட்டு, as I told you before, வெளியில டைம் இருக்கும், ஸ்கெடியூல் இருக்கும், கேலண்டர் இருக்கும், அதுக்கு உண்டான டைம் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம வீட்டு வேலைகளை முடிக்கிறதுக்கு நமக்கு we should know exactly. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொலாபரேஷன் எடுத்துக்கோங்க, நவராத்திரி அப்படி இருக்கிறச்சே வந்து அந்த நவராத்திரி பிளானிங்கிறது முழு வைக்கிறதுன்றது இட்ஸ் அ பிளான். பேசிக்கலி இட்ஸ் அ ஸ்ட்ரக்சர்ட் பிளான். பட் அதுக்கு ஒரு எவ்ரிடே ஐ யூஸ் டு ஹேவ் மை டு டூ லிஸ்ட் ரிட்டன் வெரி கிளியர்லி இன் மை டைம். அதில் எழுதி வச்சேன் இது ஈவன் ஒரு சின்ன இன்னைக்கு போய் ஒரு கிஃப்ட் பேக் வாங்கிட்டு வரணும், பவுச் வாங்கிட்டு வரணும், பாட்டில் வாங்கிட்டு வரணும், ரிப்பன் வாங்கிட்டு வரணும். இது ஞாபகம் வச்சுக்கிறதோட அதை எழுதி வச்சா கண்டிப்பா அது ஸோ அதை ஒரு போட்டுரும். அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கிறது. இப்போ மீட்டிங்க்கு எங்கன்னா போறோம்னா அந்த இடத்துலயும் எங்கன்னா வாங்க முடியுமா, அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு எல்லாரும் பண்றது தான். எவ்ரிபடி மஸ்ட் பி டூயிங் இட் ஆக்சுவலி. ஸோ அப்படி பண்றச்சே வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 things அதில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எனி job that you are involved in, 3 things are the very key thing: time, effort and money. இது மூணுத்தையும் நம்ம லூஸ் பண்ணவே கூடாது. Time once lost is lost forever. Effort, your effort. You should know how to value your effort that you are putting in and your time that you are giving for it. அதுக்குண்டான வேல்யூ இருந்தால் தான். மூணாவது தான் மணி ஆக்சுவலி. Of course, money also comes into this. You should be highly appreciative of one's own time and others' time as well. So when you handle any of the tasks that you are assigned. ஸோ அப்படி இருக்கிறச்சே அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டு நம்ம பேசுவோம். நம்ம இங்கே மீட் பண்ணுறோன்னா உங்கள் டைமும் இம்பார்ட்டன்ட், என்னோட டைமும் இம்பார்ட்டன்ட், how you are coming, going, எல்லாமே. ஸோ we should make the best use of exactly that particular task's time, effort and money without wasting, without incurring waste in any way. பேசிக்கலி அவங்களுக்கும் கஷ்டம் வரக்கூடாது, நம்மளால நமக்கும் கஷ்டம் வரக்கூடாது. அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுடுத்தோன்னா தென் யூ வில் பி ஏபிள் டு டு இட். ஸோ அது மேலே சொல்லணும்னா இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஆக்சுவலாக அது எப்படின்னா, லைக் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் அ மீட்டிங், பேசிக்கலி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. அது இருந்தாலும் சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு மீட்டிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்கலாக யாரை மீட் பண்ண போகிறோம், அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, ப்ரொஃபைல் என்ன, எந்த கம்பெனியில் இருப்பாங்க, ஃபுல்லாக இப்போலாம் யூனோ லைக் இட்ஸ் ChatGPT போட்டால் மொத்தம் எல்லாம் வந்துருக்கு. யாரை பற்றியும் யார் வேணாலும் கண்டுபிடிக்க முடியும். பேர் போட்டாலே கூகுளில் வந்துடும், உங்கள் பேர் போட்டாலும் ஃபுல்லாக கூகுளில் வந்துடும். தட்ஸ் அ மோர் அட்வான்டேஜ். இன் வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு தி
current trends which are there, innovative trends which are there, and அப்படி இருக்கிறச்சே வந்து எங்கே போனோம்னாலும் கிளியராக அது ஒரு யாரை மீட் பண்ண போகிறோம் தெரிஞ்சுட்டு என்ன பர்பஸோட மீட் பண்ண போகிறோம் அதுக்குண்டான பேக்ரவுண்ட். ஸோ இதுதான் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் ஸ்கீமிங் ஆஃப் பிளான்னு சொல்லுவோம். ஸோ வென் யூ ஸ்கீம் ஆஃப் யுவர் பிளான், வென் யூ ஹேவ் யுவர் சீட் ஷீட் வெரி கிளியர்லி ரெடி. ஸோ இதில் யாரோட என்ன போனாலுமே டைம் இஸ் அ கீ திங். டைம் ஒன்ஸ் லாஸ்ட் இஸ் லாஸ்ட் ஃபார் திரும்பி வரவே வராது. மற்றது எல்லாமே வந்துடும். ஸோ ஒன், இஃப் யூ ஆர் ஏபிள் டு அப்ரிஷியேட் த டைம் விச் யூ ஆர் ஸ்பெண்டிங், ஸோ அது வேல்யூ தெரிஞ்சிருந்தோன்னா நம்ம லைஃப்பில் எதையுமே வந்து ஜாஸ்தியாக ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். மணியும் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம், அதிகமாக வேறு எதையும் இந்த டைம் இது கொடுக்கறது வந்து how is it going to do good for me, how is it going to do for the other person as well. ஓகே. ஸோ ப்ரொஃபஷனல் இது பிஸியாக எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். ப்ரீ பிளான் கண்டிப்பாக management is very very பிளான் பண்ணணும் கண்டிப்பாக. and as I told you, when it is work life balance, இன்னொன்று எப்படின்னா ஒரு வேர்ட்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஒரு வார்த்தையை ஒரு இடத்துல பேசுறதுக்கு முன்னாடி 100 யோசிச்சுட்டு யோசிக்கணும். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் ஒன் வேர்ட் எக்ஸ்ட்ரா will cost too much. One word less also will cost too much. ஸோ என்ன பேசணும், இந்த வார்த்தையை இந்த இடத்துல சொல்லலாமா, கண்டிப்பா சொல்லணுமா, சொல்றதுனால என்ன ஆகும் யோசிச்சுட்டு அந்த வார்த்தையை அந்த இடத்துல பேசுறது வந்து ஒரு சமயம் லெஸ் இஸ் மோர்னு சொல்லுவோம். பேசாமே இருக்கிறது கூட ரொம்ப நல்லது ஒரு சில இடத்துல ஒரு சில இடத்துல. அது இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. இதை நம்ம ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுட்டோம்னா இது அதர்வைஸ் கால்ட் அஸ் மெச்சூர்ட் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம். இதுதான் மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். சில பேர் நம்ம பார்க்கறச்சு நம்ம வந்து யூஸ்வலாக வந்து சொல்லுவோம் ஷீ லுக்ஸ் வெரி மெச்சூர்ட் அப்படின்னு. ஏன் அப்படி சொல்கிறோம்னா அந்த பேச்சு தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தேவையில்லாத பேசுறது, இல்லை எக்ஸ்ட்ராவாக பேசுறது. ரெண்டாவது ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப். இந்த காலத்தில் வந்து இது 3வது ஸ்டேஜில் இருந்தாலும் 3வது பாயிண்ட்ல இருந்தாலும் ஹவ் யூ கேரி யுவர் செல்ஃப் இஸ் அனதர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கே போகிறதுனாலும் எஸ்பெஷலி பீயிங் பார்ன் அஸ் இந்தியன்ஸ், நமக்கு வந்து ஒரு காடு கொடுத்த ஒரு பெரிய பிளெஸிங் அண்ட் ப்ரிவிலேஜ். நம்ம இந்தியன் அவுட்ஃபிட்ன்றது வந்து இட் இஸ் அ மோஸ்ட் டிக்னிஃபைட் அண்ட் மோஸ்ட் ரெஸ்பெக்டட் அவுட்ஃபிட் in the society and the community wherever you go. முடிஞ்ச அளவு நம்ம இந்தியன்னஸ் வந்து விட்டு கொடுக்காம இருக்கணும். அப்படி ஏன் விட்டு கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா she is able to compromise her birth. ஏன்னா அப்படிதான் அவங்க நான் ஒர்க் பண்றதுனால நான் சொல்றேன். when she is able to compromise her birth, she will compromise anythingன்ற ஒப்பீனியன் வந்தது. ஸோ அந்த ஒரு இதை விட்டு கொடுக்கவே கூடாது. ஏன்னா திஸ் இஸ் வாட் இஸ் another வே ஆஃப் காலிங் empowering yourself. நமக்குன்னு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. நம்ம இந்தியனாக பிறந்திருக்கோம், இந்தியனாக இருக்கோம். இதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணோம். மற்றவங்க யாரும் இங்கே இருக்கவங்க யாருமே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா நோ வே தே காம்ப்ரமைஸ். அப்படி இருக்கிற வை ஷுட் பி காம்ப்ரமைஸ்? எதுக்கு நம்ம போய் நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ யூ நீட் டு யூஆர் இன்டைரக்ட்லி யூஆர் எஸ்டாப்ளிஷிங் யூஆர் சேயிங் தட் திஸ் இஸ் மீ. இஃப் யூ வாண்ட் மீ தென் யூ ஹாவ் டு அக்செப்ட் திஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் இன்டைரக்டாக அவங்களுக்கு புரிய வச்சிடுறீங்க. ஸோ அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இட்ஸ் நாட் தட் இன் அதர் வேர்ட்ஸ் லைக் அரகன்ஸோ அது மாதிரி எதுவுமே கிடையாது. நான் இதுதான் இப்போ என்னோட சர்வீசஸ் உங்களுக்கு வேணும்னா யூ ஹாவ் டு கம். அதே போல ரெண்டாவது எல்லார்கிட்டையும் அன்பா நடந்துக்கிறது, ரொம்ப மரியாதையா நடந்துக்கிறது. அது வந்து வெரி வெரி ஃபோர்த் திங். நோ இட் கம்ஸ் அண்டர் த ஃபோர்த் திங். கீ திங் ஃபார் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் திஸ். அதாவது எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறது, மரியாதையா நடந்துக்கிறது. எந்த விதத்துல நீங்க ஒரு சின்ன விதத்துல நீங்க அதுல டிஃபால்ட் ஆனா கூட உங்களுக்கு கெட்ட பேரே கிடையாது, நமக்கு கெட்ட பேர் கிடையாது. நம்மளை வளர்த்தவங்களுக்கு தான் அந்த கெட்ட பேர். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபர்ஸ்ட் சின்ன யங்கர் ஜென்ரேஷனுக்கும் நான் அது என் டாட்டருக்கும் நான் அது சொல்லுவேன். வாட் எவர் தட் யூ ஆர் டூயிங், இட் வில் இம்மீடியட்லி இஃப் யூ கோ எனிவேர் ராங் லைக் இன் யுவர் லைஃப், ஃபர்ஸ்ட் பர்சன் டு பி பாயிண்டட் அட் will be me as a mother.
and then comes that, and on the whole it's parents. ஸோ எதுக்கு சொல்ல வரோம்னா, எந்த கல்ச்சராக இருந்தாலும் அவுட் அவே ஃப்ரம் த இந்தியன் கல்ச்சர், எந்த கல்ச்சராக இருந்தாலுமே குழந்தைகள் எப்படி இருக்கோ அது வந்து இட்ஸ் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஹவு த பேரண்ட்ஸ் வேர். முன்னாடிலாம் சொல்லுவாங்க, யூ டெல் மீ யுவர் ஃப்ரெண்ட் ஐ கேன் டெல் யூ. இந்த காலத்தில் வந்து இட்ஸ் லைக், இஃப் யூ டெல் மீ யுவர் மாம் ஐ வில் டெல் யூ. இட்ஸ் ஜஸ்ட் தட் வாட் எவர் யூ ஆர், அது வந்து உண்மையான ரிஃப்ளெக்ஷன் வந்து உங்க அம்மாக்கு தான். அதுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னது, என்னோட ரோல் மாடல் whatever I am now, exactly that all credit goes to my mom. அதுதான் ஒவ்வொரு குழந்தைகளுமே, irrespective of boy or girl, whatever that you are doing, whatever that you are doing, it will directly reflect on your parents. And that's what the whole culture is. It's not only with the Indian culture, this is a universal fact. எல்லாருக்குமே பொருள். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு காம்ப்ரமைஸிங்காக கொண்டு போகணுன்னா ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது தானாகவே வந்துடும். அது ஒரு பெரிய ஒரு ஃபார்முலாவோ ஹைஃபண்டாவோ கிடையவே கிடையாது, ராக்கெட் சயின்ஸோ கிடையாது. இப்போ நான் சொன்ன ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொன்னால், ஃபஸ்ட்டு செல்ஃப் ரெஸ்பெக்ட், செல்ஃப் டிசிப்ளின், செல்ஃப் ப்ரெசன்டேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அந்த செல்ஃபை வச்சுட்டு தென் யூ டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் யூ ஒர்க் வித் அதர்ஸ். Very importantly, you need to love them, and you need to respect them. Self-respect and working with others, the respect is very important. For that, time management is very important. Highly appreciate of that time involvement. Your time involvement is very very important in that matter. Then when it comes to time management, then how to work together in collaboration in a more congenial way. Other thing பண்ணி எல்லாரோடையும் அன்பாகவும் ஒரு பரிவனையோடும், even it's not necessary that we need to always will be on working terms with everybody. யார்கிட்டேன்னா ஒர்க்கிங் டேர்ம்ஸில் இல்லாட்டினா கூட you don't need to show it exactly. ஸோ அது ஏன்னா யுவர் இன்னர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க பண்ணுறதுனால யுவர் இன்னர் செல்ஃப் should not get affected. அந்த ஒரு பாயிண்ட்ல கொண்டு போயிட்டு then if you know to value others and value their collaboration as well. ஸோ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போனால் டெஃபினட்டாக வந்து லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் தானாகவே வந்துடும். கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருந்தது, ரொம்ப தெளிவாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுக்கு. எல்லாரும் வந்து ஸ்ரீவித்யா மேடம் பேசுனது வந்து கேட்டிருப்பீங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மெயினாக வந்து நிறைய ரோல் மாடலில் வந்து நிறைய இது வந்து நம்ம ஸ்ரீவித்யா மேடத்தை பற்றி சொல்லலாம். அப்படி சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்க வந்து ஒரு சோஷியல் சர்வர் பை ஹார்ட். வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுற இது அதில் வந்து ரொம்ப தெளிவாக அவங்க பழகினவங்களுக்கு கண்டிப்பாக நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும். அவங்க பேசுகிற இதில் வந்து அவங்களோட எந்த மாதிரி நினைக்கிறாங்க, எந்தெந்த அவங்க கேரக்டர் பற்றி, அதாவது அந்த என்ன சொல்கிறது, அவங்களோட அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து நினைக்கிறத எல்லாமே வந்து நம்ம கூட அவங்க கூட பழகிறவங்களுக்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாக புரியும். நிறைய பேர் ஸ்ரீவித்யா மேடத்தினால நிறைய நன்மைகள் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து வேலை வாய்ப்பும் சரி, இந்த மாதிரி நிறைய சோசியல் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய இது பண்ணி கொடுக்குறாங்க. நிறைய ஐடியா கொடுப்பாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்க, இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு மோட்டிவேஷன் கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு ஐடியா கொடுத்து பலனும் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் ஸ்ரீவித்யா மேடத்தை வந்து நேர்காணலை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க. எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ, நன்றி.